இன்னைக்கு அஷ்டமி அப்படிங்கிறதுனால நானும் ஹஸ்பண்டும் கோயில் போயிட்டு வந்திருந்தோம். பாப்பாவ கூட்டிட்டு போல கோயிலுக்கு. ஏன்னா ரஷ்ஷா இருக்கும். அதனால மாமியார் வீட்லயே பாப்பாவ விட்டுட்டேன். வரப்ப கால் பண்ணி கேட்டேன். அவ தூங்கிட்டான்ட்டாங்க. சரி அங்கேயே தூங்கட்டும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கூப்பிட்டுக்கலான்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். வரும்போது குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உடனே கேட்டு வாங்கிட்டோம். எங்களுக்கு இங்கே நியர்பைல நெறைய கிடைக்கும். நெறையா ஃபிஷ் இங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதனால வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு நான்வெஜ் எடுத்துக்கிறது. 2 டைம்ஸ் மட்டும் தான் வெஜ் எடுத்து சாப்பிடுவேன். மோஸ்ட்லி எங்க வீட்ல நான்வெஜ் தான் இருக்கும் அதிகமா. திடீர்னு கோயில் போலாம் அப்படின்னு சொன்னோனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கவே மறந்துட்டேன். சரி வந்தது போட்டது போட்டபடியே இருந்ததால வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பாத்திரத்த தான் கழுவணும். ஏன்னா மீன் கழுவுனேன்னா மீன் கவுள் அடிக்க ஆரம்பிச்சுரும். காலையிலேருந்து வெயிலே வரல. இப்ப தான் வெயில் அடிக்குது. சரி பாத்திரத்தலாம் கொண்டு போய் பால்கனியில வச்சுட்டு, அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டேன்னா, எடுத்து வைக்கக்கொள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த ட்ரைனர்ல ரொம்ப நாளா நான் மறந்தே போயிட்டேன் அத வாஷ் பண்ணவே. சரி அது கையோட அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் மீன் கழுவுறதுக்கு எடுத்தேன். மீன பார்த்தோனே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, இஷ்டத்துக்கு பீஸ் போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு செய்ற மூடே போயிருச்சு. இது எங்க எதுல பீஸ் போடுறது? நான் என்ன மீன் வாங்குனோனே கணக்கு பண்ணேன்னா, ரசம் வச்சு மீன் பொரிச்சிடலான்னு கணக்கு பண்ணேன். இவங்க இஷ்டத்துக்கு மீன வெட்டி வச்சோனே, இப்ப நான் குழம்பு தனியா வைக்கிற மாரி ஆயிருச்சு. ரசம் தனியா வைக்கிற மாரி இருந்தது. சரி கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டு பெசஞ்சு மட்டும் வச்சுட்டேன். நான் திருப்பி எடுக்கும்போது அப்ப வாஷ் பண்ணிக்குவேன். குழம்புக்கும், ரசத்துக்கும் தேவையான அளவுக்கு புளிய மட்டும் கரெக்ட்டா ஊற வச்சிருந்தேன். 2த்துக்கும் தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துட்டு, அத வாஷ் பண்ணிட்டு, குழம்புக்கு மிக்ஸியில பேஸ்ட் மாரி அரைச்சுக்கணும். ரசத்துக்கு தக்காளி வேக வச்சுருவேன். அதனால அது 2த்துக்கும் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சிருந்தேன். ரசம் வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் வச்சேன். நான் முன்னாடி ரசங்கிற பேர்ல புளி தண்ணி வச்சு என் ஹஸ்பண்ட கொன்னுட்டுருந்தேன். இப்ப தான் ப்ராப்பரா ரசம் வைக்க கத்துருக்கேன். அ தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு தண்ணீல வேக வச்சுட்டு, வேக வச்சதுக்கப்புறம் ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சரி தக்காளிய தனியா வேக போட்டுருவோம். அப்புறம் வந்து மீன் குழம்புக்கு தனியா தக்காளி வச்சிருந்தேன். சரி அத வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதையும் பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். மொத்தமாவே 5 தக்காளி என்னமோ தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீன் வந்துட்டு அலசிட்டு, அ ஃப்ரைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் உப்பு, காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்ற ஆளு. அதனால அவருக்கு இந்த மாரி தான் யூஸ் பண்ணிக்கிறது. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, அது கூடவே சோம்புத்தூள் கொஞ்சம் போடணும். பெருஞ்சீரகத்தூள்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். அது கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். எனக்கு கை ரேஷியோலயே எனக்கு பழக்கமானதால அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவுமே ஊத்த வேணாம். அதுக்கு பதிலா எலுமிச்சை பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு, உப்பு போட்டு நல்லா நீங்க இது பண்ணிட்டு கையிலேயே இது பண்ணிக்கலாம். ஒட்டணும் அப்படின்னு நெனச்சேன். ஒரு வேளை கொஞ்சம் நீத்து போன மாரி இருக்கு அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கரெக்ட்டா உங்களுக்கு மேனேஜ் ஆயிடும். இது தனியா ஊற வச்சு ஒரு 1 ஹவர் கிட்ட ஊறுனா கூட போதும். இதோட அப்படியே குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு சைட்லயே எனக்கு அங்கிட்டு கேமரா வந்து அங்க ஆங்கிள் பண்ணி வைக்க முடியல என்னால. அதனால நான் சைட்லேருந்தே அப்படியே சொல்றேன். எண்ணெய் ஊத்தி கடுகு, ஆ வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு, சின்ன வெங்காயம் எப்பவுமே நான் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன் ஃப்ரிட்ஜில. சரி கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. உண்மையாவே என்னால அங்க ஆங்கிள் ஃபிட் பண்ண முடியல. என்ட்ட ட்ரைபாட் இல்ல. அதனால தான் அங்க வைக்க முடியல. அப்படியே சைட் பை சைடா சாதத்துக்கும் வடிச்சுக்கிட்டேன். ஏன்னா, பாப்பா திடீர்னு அழுவுறான்னு ஃபோன் வந்துருச்சுன்னா, நான் உடனே அங்க போணும். அதனால இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்து பக்கத்துலயே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டேன். சாதமும் ஒரு பக்கம் வலையில போட்டுட்டு, இந்த பக்கம் குழம்புக்கும் ரெடி பண்ணிட்டே தான் இருந்தேன். அப்புறம் வந்து தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேனே குழம்புக்கு, வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளியும் அதில தூக்கி போட்டுறணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா புளி தண்ணி கரைச்சு அந்த குழம்புல ஊத்திக்கணும். இதுக்கு எப்பவும் போடுற மாரி குழம்பு மிளகாத்தூள் தான் எங்க வீட்ல போடுவோம். அதே தான் நானும் போட்டேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நீங்க வச்சுட்டிங்கன்னா, அது நல்லா சுண்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும் மீன் குழம்புக்கு. ரசத்துக்கு அந்த வேக வச்ச தண்ணிய தனியா ஸ்டோர் பண்ணிட்டு, தக்காளிய நல்லா மேஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சூடா இருந்ததுனால நான் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா புளி தண்ணிய அதில ஆட் பண்ணி, அதுக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸியில என்ன பண்ணணும்னா, கொஞ்சமா பூண்டு, மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு கோர்ஸா அடிச்சு வச்சுக்கோங்க. என் பொண்ணு இல்லாத சமயத்துல தான் வந்து எனக்கு எல்லாத்தையுமே புதுசா பார்க்குற மாரி இருக்கும். புதுசா பொறுமையா உட்காந்து காஃபி குடிக்கிற மாரி இருக்கும். ஜூஸ் குடிக்கிற மாரி இருக்கும். என்னமோ ஆசையா இருந்துச்சு ஜூஸ் போட்டு வேற குடிச்சுட்டேன். இதுக்கு சளி பிடிக்க போது எனக்கு அது நெனச்சா வேற பயமா இருக்கு. இதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. அப்போ மீன் மட்டும் போட்டுட்டு, திருப்பி நல்லா ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, அது பாட்டுக்கு ரெடி ஆயிடும். நான் ஃபைனலா மீன் குழம்பு இப்படி தான் இருந்துச்சு. நான் ஆங்கிள் செட் பண்ணேன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்போ செஞ்சு காட்டுறேன். ரசமும் கொதிச்சிருச்சு. பாப்பா வந்து கிளம்ப போறப்ப ரூம் இப்படி வச்சுட்டு தான் போயிட்டா. சரி இதெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா நான் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன்னா, அவ வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். அதனால தான். மொத்தமா கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். முடிச்சதுக்கப்புறமா என் ரூம் இப்படி தான் இருந்துச்சு.
அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து எனக்கு வேலை வைக்கிறதே ஒரு கான்செப்ட்டா வச்சிருப்பாங்க. இவரு ஒரு பக்கம் வேலை வச்சிருப்பாரு எனக்கு. மிஷின்ல மேலேயே எல்லாத்தையும் போட்டு போயிட்டாரு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏன்னா நான் இப்போவே போட்டு வச்சுட்டேன்னா, எனக்கு நாளைக்கு காலைல போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால. இது ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஓடும். அதனால இப்போவே போட்டு